ஆசீர்வாதம் வாங்க தானே? அதுக்கு மட்டும் நான் வேணும் இல்ல? அது சரி, இப்பதானே நான் சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கேன். இந்த 18 வருஷ வாழ்க்கையில உங்களுக்கு நான் என்ன சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன்? அந்த கோவத்தை தான் எல்லாருமா சேர்ந்து எனக்கு இந்த தண்டனை கொடுத்துட்டதான் நினைக்கிறேன். குடிகாரன்றதுனால உள்ள ஒண்ணுமே இல்லை நினைச்சிட்டீங்களா? என்ன இந்த சவுத்துக்கு நீல கலர் வேணாம் பச்சை கலர்னும் போது சந்தோஷமா பண்ணீங்க. இன்னைக்கு கத்திரிக்காய் வேணாம் வெண்டைக்காணும் போது உடனே சரி. நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இந்த வீட்டை நான் சொன்னது கேட்டு நடக்குதுன்னும் போது ஒரு மெதப்பில் இருந்தேன். என்ன வீட்டில் தனக்கு மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறது எந்த அப்பாவுக்குமே ஒரு ஒரு ஃபீலிங் வரும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து தலையாட்டிட்டு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போது என்ன விட்டீங்க பாருங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு இல்லையா நீங்களாம் நிஜமாவே என் மேல மரியாதை வச்சிருக்கீங்களா இல்லையா? ஏன் ஜானகி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என்ன தனியா விட்டு போயிடுவேன். 10 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு ஒரு அழகான குழந்தை பிறக்கும். வாழ்க்கை அது பாட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் போன் வரும், அப்பா மேல போயிட்டாருன்னு. உடனே உன் கண்ணுல இருந்து ஒரு சுட்டு கண்ணீர் வரும். கர்ச்சீஃப் எடுத்து துடைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமும் வாழ்க்கை சகஜமா போயிட்டு தான் இருக்கும். என்ன ஒரு செகண்டுக்கு வந்துட்டு போற நினைப்பு தானே அப்பா? அவ்வளவுதானே. என் கடமையை நான் பண்ணிட்டேன். பெத்தாச்சு, வளர்த்தாச்சு, படிக்க வச்சாச்சு. உங்க வாழ்க்கை எப்படி அமைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சும் போச்சு. அப்ப நான் எதுக்கு மரியாதை இல்லாத வீட்டில் நான் எப்படி இருப்பேன்? எல்லாருமா சேர்ந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. உங்க சம்மதம் இல்லாம அது நடக்காது. முகூர்த்த நேரம் முடிகிற வரைக்கும் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். 2 அப்பா அம்மா சம்மதத்தோட தான் அந்த கல்யாணம் நடக்கும்னு நாங்க ஆசைப்பட்டோம். எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. நீங்களும் எப்போ ஒத்துக்கிறீங்களோ அப்பதான் அந்த கல்யாணம் நடக்கும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நாங்க காத்துக்கிட்டு இருப்போம், காதலர்களாவே. இதோ உங்க பொண்ணு உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வருவ, என் பொண்ணை லவ் பண்ணுவ, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டிட்டு போவேன், தாலி கட்டாம கொண்டு வந்து விட்டுருவேன். என்ன விளையாடுறியா? நான் பொண்ணுக்கு அப்பாயா? அப்படிதான் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதும்ப. நீ வந்து என்ன சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைப்பியா? அதை விட்டுட்டு தியாகம் பண்றியாமே, பெரிய தியாகம். பார், இப்ப மரியாதை வந்து என் பொண்ணு கத்த தாலி கட்டு, இல்ல நடக்கிறதே வேற. வா. இத்தனை நாள் உங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்தானே இந்த பாண்டி. இவன் உண்மையிலேயே டிரைவர் கிடையாது. இவன் கேஆர்பி சாரோட பையன். டிரைவர் மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்தி இருக்கான். அப்படியா? ஆமா கேஆர்பி சார், இத்தனை நாள் உங்க வீட்டுல நர்ஸா வேலை பார்த்ததே இந்த பொண்ணு. இது உண்மையிலேயே நர்ஸ் கிடையாது, கண்ணன் சாருடைய பொண்ணு. நர்ஸ் மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்தி இருக்கு. அப்படியா? ஆமா, ஆக்சுவலா இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. அப்படியா? நீங்க டாக்டர் இல்ல, பெரிய ஞானி. Thank you. எங்களுக்கெல்லாம் எப்போ தெரிஞ்ச விஷயத்தை நீங்க இப்பதான் சொல்றீங்க.
மேலும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.